அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் 21ஆம் நாளுடைய சிறப்புகளுங்க. இந்த மார்ச் 21ல் என்ன அப்படின்னா உலக கவிதைகள் நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. அனைத்து மக்களுடைய கவிதை எழுதக்கூடிய ஆற்றலையும் அவர்களுடைய திறமையையும் அவருடைய கவிதைகள் அனைத்தையும் நிறைய புத்தகங்களாக வெளியிடக்கூடிய அந்த எண்ணங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற வகையில் இந்த உலக கவிதைகள் நாள் மார்ச் 21ஆம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. கவிதை என்று சொல்லும்போது அனைவருக்குமே நாமும் கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உண்டாகுங்க. அந்த ஆர்வத்தை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த உலக கவிதைகள் நாள் மார்ச் 21ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. கவிதை என்று சொல்லும்போது ஆரம்ப காலகட்டத்தில் மரபு கவிதைகளில் ஆரம்பித்து இன்று புது கவிதைகளில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மரபு கவிதைகள் என்று சொல்லும்போது இலக்கண இலக்கிய அமைப்புப்படி நாம் கவிதைகள் எழுத வேண்டும். அந்த இலக்கண இலக்கிய அமைப்புப்படி எழுதப்பட்ட அந்த கவிதை மரபுகளை உடைத்தெறிந்து அனைவருக்கும் எளிதில் புரிய வேண்டும் என்ற வகையில் கவிதைகளை எழுதியவன் பாரதியார். அந்த பாரதியாருக்கு அடுத்ததாக பல கவிஞர்கள் இப்போது புது கவிதைகளில் புதுமை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புது கவிதைகளில் புதுமை படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞராக விளங்கியவர்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதைகள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அந்த சிலப்பதிகாரத்துடைய அந்த மிகப்பெரிய செயல்பாடை பார்த்தீங்கன்னா 4 லைனில் சொல்லியிருப்பாருங்க. பால் நகையால் வெண்முத்த பல் நகையால் கண்ணகித்தன் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. கவிதையை 4 லைனில் சிலப்பதிகாரத்தை அடக்கியிருப்பாருங்க. பால் நகையால் வெண்முத்த பல் நகையால் இப்படி சிறப்பு பெற்ற கண்ணகி தன்னுடைய கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை அப்படிங்கிறத சிறப்பாக முடிச்சிருப்பார் 4 வரியில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அது மட்டுமல்ல, இதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமாயணத்தையும் சொல்லியிருப்பாருங்க. அதாவது கூனியை மண்ணால் அடித்தான் மன்னன் மகன், ஆனால் அவளோ அவனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வரிகளில் ராமாயணத்தை முடிச்சிருப்பாருங்க. இப்படி கவிதை எழுதக்கூடிய ஆற்றலை மக்களிடையே ஊக்குவிக்கும் வகையில்தான் இந்த உலக கவிதைகள் நாள் இந்த மார்ச் 21ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1999ஆம் ஆண்டு முதல் மார்ச் 21ஆம் நாள் உலக கவிதைகள் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதுக்கப்புறம் இந்த மார்ச் 21ல் என்ன அப்படின்னா பன்னாட்டு வன நாளாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட். அதாவது வனங்களை நம்ம பாதுகாக்கணுங்க. அந்த வனங்களை நீங்கள் பாதுகாக்க தவறினீர்கள் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் விலங்குகள், அதாவது காட்டு விலங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை நம்பி தான் இருக்குது. அப்போ இந்த காட்டு விலங்குகள் ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றை சார்ந்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஒன்று அழிக்கப்பட்டால் மற்றொன்று நிச்சயமாக அழிந்துவிடும் என்ற நோக்கில் இந்த வனங்களை பாதுகாக்க வேண்டும், அதன் பற்றிய விழிப்புணர்வை அனைவரிடமும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த உலக பன்னாட்டு வன நாள் இந்த மார்ச் 21ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் இந்த மார்ச் 21ல் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு வண்ண நாளாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க. நம்முடைய வாழ்க்கை அனைத்திலுமே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நிறைய காட்சிகளை அந்த இயற்கை காட்சிகளை அந்த கலராக வண்ணமயமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வண்ணமயமான காட்சிகள் அனைத்தையும் நினைவு கூறும் வகையில் இந்த மார்ச் 21ஆம் நாள் பன்னாட்டு வண்ண நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.